வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோங்க. ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறதுக்கூடிய ஒரு புஞ்சை நிலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா, திண்டிவனத்துலேருந்து தெல்லாறு போகிற வழியில் இருக்கிற வெள்ளிமேடைப்பேட்டைன்னு ஒரு சின்ன சிட்டி மாதிரி சொல்லலாங்க. அந்த ஜங்ஷன் தான் இது. இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த 6 கிலோமீட்டர் தான் கண்டிப்பாக நம்ம வரணும். அந்த மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா, அத்திவாக்கம் வில்லேஜ், வந்தவாசி தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்குங்க. தெல்லாறு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க. நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் 60 சென்ட் நம்ம பார்க்க போகிறோம். புஞ்சை நிலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து இது தாங்க. 2 ஏக்கர் 60 சென்ட்ஸுங்க. இது புஞ்சை லேண்டு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிணறு வசதியும் மின்சார வசதியும் கிடையாதுங்க. நோ இபி, நோ வெல். நல்ல கிராமம். ஆனால் வந்து இங்கே வந்து வீடுங்க பக்கத்தில் கிடையாதுங்க. ஒரு 300 மீட்டர் 400 மீட்டருக்கு ஒரு வீடு இருக்குது. அதாவது விவசாய நிலத்தில் வீடு கட்டியிருக்காங்க. அதனால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃப்டி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலைக்கு ஆட்கள் போட்டு பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணி தங்க முடியும். அந்த மாதிரி லேண்டு தான். ஆனால் மண் நல்ல மண். எல்லோரும் வந்து விலை குறைவாக கேட்குறீங்க. விலை குறைவானா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடாது. டிஸ்டன்ஸ் கூட பரவாயில்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. நல்ல ஒரு செங்காட்டு மணல் தான் இது. நல்ல நீர்வளம் உள்ள பூமி தான் இது. அதனால் கண்டிப்பாக இந்த இடம் வந்து வாங்கலாம். இந்த இடத்தோட ப்ரைஸ் வந்து பெர் சென்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து ஃபைனலாக கோட் பண்ணியிருக்காரு செல்லரு. இது 2 ஏக்கர் வந்து 60 சென்ட்ஸுங்க. இது டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 65 lakhs வருதுங்க. இது ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நீங்கள் இமீடியட்டாக முடிக்கிறீங்கன்னு சொல்லி ஏதாவது குறைச்சி பேசலாம். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுதான் என்னால் பண்ண முடியும். நல்ல மணல் பூமி தான் இது. பியூர் ரெட் சாயில் கிடையாது. ஆனால் நல்ல ஒரு செங்காட்டு மணல் சொல்லுவாங்க. மரம் செடி வைக்கிறதுக்கு நல்ல மண் தான். கண்டிப்பாக இங்கெல்லாம் போர்வெல் போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 100 அடி 150 அடியில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன் எதனால் சொல்கிறேன்னா, இங்கே நான் எதிரில் பார்க்கும்போதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே நெல், கரும்பு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு சொல்லலாம். நெல், கரும்பு இருந்தாவே நீர்நிலை வந்து நல்லா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல இடம். இங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தெல்லாறு வந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி திண்டிவனம் பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. தாம்பரத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 115 கிலோமீட்டரில் வருதுங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். தாம்பரத்தில் இருக்க சென்னை பீப்புள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். வேறு வழி இல்லை. நீங்கள் கேட்குற மாதிரி குறைஞ்ச வழியில் இடம் கேட்டிருந்தீங்க. நானும் வந்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நானும் வந்திருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஆப்போசிட் சைடு. இது இப்போ கூட நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நீர்வளம் உள்ள இடம் தான். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. கூட்டு கிணறு இருக்குது. நான் அதை வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னா அது வந்து கிணறு அந்தளவுக்கு சரியாக இல்லை. குட்டை கிணறு மாதிரி இருக்குது. அதனால் அது வேண்டாம். நமக்கு அது இருந்தாவே அது பிரச்சனை தான் வரும், கூட்டு கிணறுனாவே. அதனால் கிணறு இல்லாமல் தான் நான் வீடியோ வந்து நான் செல்லர்கிட்ட பேசியிருக்கேன். ப்ரைஸ் வந்து பெர் சென்ட் வந்து 25,000 கோட் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக அது ப்ரைஸ் நோ நெகோஷியபிள் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நீங்கள் பேசி பாருங்கள். நல்ல இடம். ஏதாவது சந்தேகம் தான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். இது வந்து தெல்லாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வருதுங்க. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து தெல்லாறு. இது இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே நீங்கள் ரோடு அப்ரோச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு தான். எங்கேயுமே வந்து மண் பாதை எதுவும் கிடையாது. இது கூகுள் மேப் எப்பவும் போல் பார்க்கணும். லேண்டோட ஷேஃபில் இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.